ஓம் சாந்தி. 3 ஏப்ரல் 2023. ஓம் சாந்தி. இன்றைய முரளினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, நீங்கள் புத்திசாலி என்று பாபா கூற காரணம் என்ன? தந்தை உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கொடுத்திருக்கிறார். அதன் மூலம் நீங்கள் இந்த சிருஷ்டி அல்லது உலகத்தினுடைய முதல் இடைக்கடையை அறிந்து கொண்டு புத்திசாலி ஆகிறீர்கள். 2வது கேள்வி, சிவ் பாபாவை அனைவரும் அழைக்க காரணம் என்ன? சிவ் பாபாவை அனைவரும் அழைக்க காரணம் என்ன? பாபா சொல்றார், சிவ் பாபா சொர்க்கவாசியாக ஆக்கியிருக்கிறார். சிவ் பாபா சொர்க்கவாசியாக ஆக்கியிருந்தார். அதனால்தான் அவரை காட்ஃபாதர் என்று, இரக்கம் காட்டுங்கள் என்று அனைவரும் அழைக்கிறார்கள். சிவ் பாபா சொர்க்கவாசியாக ஆக்கியிருந்தார். அதனால்தான் அவரை காட்ஃபாதர், இரக்கம் காட்டுங்கள் என்று அனைவரும் அழைக்கிறார்கள். 3வது கேள்வி, தன்னைத்தான் எதை பார்த்து கொள்ள வேண்டும்? லக்ஷ்மி நாராயணை மனமுடிக்க தகுதி உள்ளதா என்று தன் முகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். மம்மா பாபாவின் மனம் என்ற சிம்மாசனத்தில் அமருவர் ஆகும் வகையில் அப்பேற்பட்ட முயற்சி செய்கிறோமா என்று தங்களை பார்த்து கொள்ள வேண்டி உள்ளது. 2 விஷயங்களை இன்னைக்கு பார்த்துக்கணும். லக்ஷ்மி நாராயணை மனம் முடிக்க தகுதி இருக்கா அப்படின்னு தன்னுடைய முகத்தை பார்த்துக்குங்க. அடுத்தது, மம்மா பாபானுடைய இதய சிம்மாசனத்தில் அமர்வதற்கான முயற்சி, அப்பேற்பட்ட முயற்சி செய்கிறனா என்று இதையும் பார்த்து கொள்ள வேண்டும். 4வது கேள்வி, யார் எஜமானன் ஆகுவார்கள், யார் பிரஜை ஆகிறார்கள்? யார் நல்ல முறையில் படைக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தின் எஜமானர் ஆகுவார்கள். யார் படைக்கவில்லையோ அவர்கள் பிரஜா பதவி அடைவார்கள். 5வது கேள்வி, தந்தை என்ன உறுதி கொடுக்கிறார்? எந்த ஒரு பிராமிஸ் செய்ய வைக்கிறார்? ஸ்ரீமதப்படி நடந்தால் நான் உங்களை உயர்ந்ததாக ஆக்குவேன் என்று பிராமிஸ் கொடுக்கிறார். 6வது கேள்வி, உயர்ந்த நிலை என்று எதற்கு சொல்லப்படுகிறது? உயர்ந்த ஸ்டேஜ் அல்லது உயர்ந்த நிலை என்று எதற்கு சொல்லப்படுகிறது? நெற்றியில், பாபா சொல்றார், நெற்றியில் அதாவது புத்தியில் நான் சதா பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். இதற்கு தான் உயர்ந்த நிலை என்று சொல்லப்படுகிறது. நெற்றியில் அதாவது புத்தியில் சதா பாபாவின் நினைவு இருக்க வேண்டும் என்று, இதற்கு தான் உயர்ந்த ஸ்டேஜ் என்று சொல்லப்படுகிறது. fill in the blanks. ஃபர்ஸ்ட், தந்தையை வாரிஸ் ஆக்கினீர்கள் என்றால் டேஷ் கிடைத்துவிடும். தந்தையை வாரிஸ் ஆக்கினீர்கள் என்றால் 21 பிறவிக்கான அதிகாரம் கிடைத்துவிடும். 2வது, டேஷ் அறியாத காரணத்தினால் மனிதர்கள் எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறார்கள். பகவானை முழுமையாக அறியாத காரணத்தினால் மனிதர்கள் எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறார்கள். 3வது, தந்தை டேஷ் என்று அழைக்கப்படுகிறார். தந்தை பரம்பூஜ்ய பரம்பிதா பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். தந்தை பரம்பூஜ்ய பரம்பிதா பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். 4வது, சங்கமயுகத்தில் நான் வந்து டேஷ் கற்பிக்கிறேன். சங்கமயுகத்தில் நான் வந்து புதிய உலகிற்கான ராஜயோகம் கற்பிக்கிறேன். 5வது, டேஷ் மற்றும் டேஷ் மூலம் நமக்கு அளவற்ற சுகம் கிடைக்கிறது. ராஜயோகம் மற்றும் ஞானத்தின் மூலம் நமக்கு அளவற்ற சுகம் கிடைக்கிறது. 6வது, இது டேஷ் ராஜ்யம் ஆகும்.
இது காணல் நீர் போன்ற ராஜ்யம் ஆகும். 7வது, எந்த அளவு டேஷ் முழுமையாக ஈடுபட்டு இருக்குமோ அந்த அளவு டேஷ் ஆகும். எந்தளவு புத்தியோகம் முழுமையாக ஈடுபட்டு இருக்குமோ அந்தளவு தாரணை ஆகும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.